அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ரமலானை அடைவோம், நன்மைகளை பெறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் நோன்பு திறக்குகின்ற பொழுதோ அல்லது சஹருடைய நேரத்தில் ஒரு நோன்பாளிகளுக்காக வேண்டி ஒரு மிடர் தண்ணீர் தருகிறான். மன் சகா சாயிமன், ஒரு நோன்பாளிகளுக்காக வேண்டி நோன்பு திறக்குகின்ற பொழுதோ அல்லது இஃப்தார் நேரத்திலோ ஒரு மனிதன் குடிப்பதற்கு ஒரு மிடர் தண்ணீர் தருவான் என்று சொன்னால், சகாஹுல்லாஹு மின் ஹவுலி ஷர்பத்தன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹுடைய அந்த நீர் தடாகத்திருந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் தண்ணீரை புகட்டுவானாம். அந்த தண்ணீரை கொடுத்ததன் காரணமாக லா யதுமஉ ஹத்தா யதுகுல் ஜன்னா, அந்த மனிதன் சொர்க்கம் செல்கின்ற வரை தாகம் ஏற்படாது என்பதாக நபிகளார் பதிவு செய்கின்றார்கள். எனவே நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நோன்பாளிக்கு அதிகமான உதவிகளை செய்யணும். இது ஜக்காத்துல சேராது, சதக்கால சேராது. முஹப்பத்தின் அடிப்படையிலே, நன்மையின் அடிப்படையிலே, பிரியத்தின் அடிப்படையிலே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கிறது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கொண்டு வந்திருக்கீங்க, அதுல இருந்து ஒரு பானத்தை கொடுப்பது. இது சிறிய அமலாக இருந்தாலும் கூட நோன்பின் மூலமா அல்லாஹ் பரக்கத்தான் நன்மைகளை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் அதிகமான நன்மைகளை பெறுகின்ற நோன்பாக அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.